கொள்ளி நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த பந்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்தியமாக நமக்கு கொடுக்கப்படுகிற பிரலோகத்தில் இருக்குது. அந்த பந்திக்கு நம்ம ஆயத்தமாகி அதற்குள்ளாக போவதற்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக இந்த காரியத்தை நமக்கு விளக்குகிறார். முதலாவது தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, பந்திக்கு அழைக்கப்பட்டவர்களை போய் பந்திக்கு அழைத்து கொண்டு வா, திருமண விருந்து தயாராகிவிட்டது, ஆயத்தமாகிவிட்டது, போய் அழைத்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர்கள் அந்த ஊழியக்காரனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தவன் சொல்கிறான், இப்போ தான் நான் புதுசாக நிலம் வாங்கியிருக்கிறேன், அந்த நிலத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மற்றொருவன் சொல்கிறான், நான் இப்போ தான் ஏர் மாடுலாம் வாங்கியிருக்கிறேன், அதை நான் ஓட்டி அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நான் இப்போ தான் திருமணம் செய்திருக்கிறேன், நான் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பந்திக்கு அவர்கள் மறுப்பதற்கான காரியத்தை பார்த்திங்கன்னா, முதலாவது அவன் நிலம், அதுதான் மண் ஆசை. ஒரு மனிதனுக்கு இந்த மண்ணு மேலே அவ்வளோ ஆசை. அந்த ஆசைப்பட்ட அந்த மனுஷன் நித்திய ஜீவனை இழந்து போகிறான். அதாவது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த விருந்துன்னு சொல்லியாச்சுன்னா அதில் பல வகையான சுவைகள் இருக்கும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பல வகையான ஆசீர்வாதங்கள், எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அமைதி எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கணும். அந்த விருந்துக்கு அழைக்கிறாங்க. ஆனால் அவனும் இந்த மண்ணு மேலே வச்சிருக்கிற ஆசைகளை அதை மறுதளிக்கலாம். இரண்டாவதாக கூப்பிட்றவங்கள, நான் இப்போ தான் ஏறு மாடு வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பொருள் ஆசை. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள், தங்கம், வெள்ளி, பணம், காரு, பங்களா, வீடு, இந்த மேலே இருக்கிற ஆசைகள் மூலமாக தேவனை விட்டுடுறான். தேவன் அழைக்கிற அந்த விருந்துக்கு வராதபடி அந்த காரியங்களெல்லாம் அவனை தடுத்து போடுது, வர மறுத்துடுறான். மூன்றாவதாக திருமணம் செய்திருக்கிறேன் புதுசாக அப்படின்னு வர மறுக்கிறான். அதாவது பெண்ணாசை. பெண்ணாசைன்னு சொன்னீங்கன்னாக்கா அது இந்த உலக பிரகாரமான இச்சைகள், கண்ணில் வருகிற இச்சை, இதயத்தில் வருகிற இச்சை, மாமிச இச்சைகள், அசுத்த படங்களை பார்க்கிற இச்சைகள், இந்த மாதிரியான இச்சைகள்லாம் அவனை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த விருதுக்கு, நித்திய ஜீவனுக்குள்ளே வராதபடி தடுத்து போடுகிறது. உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது மூன்றும் ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ளே விழ வைக்கணும். இப்போ எனவே பிரியமானவர்களே, இந்த காரியத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்பொழுது தான் தேவன் அழைத்த அந்த பந்திக்குள்ளாக நம்ம செல்ல முடியும். அப்போ கடைசியாக தேவன் இந்த 3 விதமான நபர்களை ஏழைகள், முடவர்கள், சப்பானியர்கள், குருடர்கள், இந்த 4 விதமான மக்கள் தெருவுலையும் சந்தில் இருப்பாங்க, அவங்கள கூட்டிக் கொண்டு வா என்று அவர்களை அனுப்புகிறார். அவர்களை போய் கூட்டிக் கொண்டு வராங்க. இது எதற்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த 4 விதமான காரியம் உள்ளவர்கள், ஏழைகள், சப்பானியர்கள், முடவர்கள், குருடர்கள்லாம் வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை கிடைக்காம, அனுபவிக்காமல் வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க. எப்பொழுது கிடைக்குமோன்னு ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்காக தவித்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் இந்த 4 பேரும். நீ போய் அந்த 4 நபர்களை கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்.
அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறான். பந்தி இன்னும் காலியாக இருக்கிறது, இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறது என்று அந்த வேலைக்காரன் சொல்கிறான். அப்பொழுது அந்த எஜமான் அந்த வேலைக்காரனுக்கு கட்டளையிடுகிறார், போய் பெருவழிகளிலும் வேலிவாரங்களிலும் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வா என்று. அப்போ பெருவழியில் இருக்கிறவங்க அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, உல்லாசமான வாழ்க்கை, மனம் போன ஒரு வாழ்க்கை, எல்லா ஆசைகளிலையும் தங்களை ஒப்பு கொடுத்து மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வாழ்ந்து திரிந்து முடித்த ஒரு எல்லாத்தையும் வெறுத்து போன நிலைமையில் ஒருத்தர் இருப்பாங்க. பெருவழியில் போனவங்க இப்படி மனம் சொன்னதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. வாழ்க்கையில் என்னென்ன மனசு சொல்லிச்சோ மன கட்டுப்பாடு இல்லாதவர்கள், அவர்களை கூட்டி கொண்டு வா. அடுத்ததாக வேலிக்கு பின்புறத்தில் இருக்கிறவங்க, அதாவது வேலி என்றால் வர முடியாத தடுக்கிற ஒரு காரியம். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக வரவிடாமல் அவர்களுடைய பெருமை தடுக்கலாம், அவர்கள் இருக்கிற சமுதாயம் அவர்களை தடுக்கலாம், அவர்கள் இயேசு கிறிஸ்து அண்ட வராதபடிக்கு அவருடைய படிப்பு, அவருடைய பெருமை, இதெல்லாம் அவங்கள தடுக்கலாம். அவருடைய குற்ற உணர்வு, அவருடைய பாவங்கள், இதெல்லாம் தடுக்கலாம். இப்போ அந்த வேலி மறைவில் இருக்கிறவங்க, வர முடியாத இருக்கிறவங்க, ஆனால் வர நிறைக்கிறாங்க, ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. இப்பொழுது வேலியை தாண்டி இந்த பக்கம் வருவதற்கு யார் யாரெல்லாம் விருப்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து கொண்டு வா என்று தேவன் கட்டளையிடுகிறார். அப்போது அந்த எஜமான் சொன்ன அந்த 2 நபர்கள், பெருவழியில் இருக்கிறவங்க, வேலிக்கு அந்த புறத்தில் இருக்கிறவங்க, அவர்களை போய் அழைக்கிறார்கள். அவர்கள் தேவன் ஆயத்தம் பண்ண அந்த பந்திக்கு வந்து சேர்றாங்க, திருமணத்து பந்தியில் வந்து சேர்றாங்க. இப்போ அழைக்கப்பட்டவர்கள் யார், திருமண பந்தியில் வந்து சேர்ந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுற்றி திரிகிற, கிறிஸ்துவின் போர்வையில் சுற்றி திரிகிற கூட்டம்தான் இந்த அழைக்கப்பட்டவர்கள். அவங்க யாருமே என்ன செய்கிறதில்லைன்னா, தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற அந்த விருந்துக்குள் வராதபடி அலட்சியம் செய்து, தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை அலட்சியம் செய்து, அவர் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை அலட்சியம் செய்து, வராதபடிக்கு உலகத்தினுடைய பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசைகளில் விழுந்து அதை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஆனால் உலக பிரகாரமான காரியத்தில் பசியோடும் தாகத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் இருந்தவர்கள், பெருவழியில் சென்று தன்னுடைய பாதையை கெடுத்து கொண்டவர்கள், இப்பொழுது தேவனிடம் வர விருப்பப்படுகிறவர்கள் அந்த பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது எந்த வழியில் இருக்கிறோம், எந்த சூழலில் இருக்கிறோம்? திருமண விருந்து நமக்காக ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நம்ம விரும்புகிறோமா இல்லையா? நம்மை நாமே சோதித்தறிவோம். தேவனண்டையில் வர நம்மை ஒப்பு கொடுப்போம், கண்ணீர் சிந்துவோம். நீங்கள் தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா மேலாக திருசிலுவை வைக்கப்பட்டிருக்கும். நீ தேவனண்டையில் வர வேண்டுமா? முதலாவது அந்த சிலுவையை எடுத்துக்கொள், அதற்கப்புறம்தான் தேவாலயத்துக்குள்ளே நீ வர முடியும். அந்த சிலுவையை பார்த்து நீ தேவனை கூட வரணுமா? நீ சிலுவை முதல்ல உனக்கு இயேசப்பா அழைக்கிறார். என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். கிறிஸ்துவுக்குள்ளே வரணுன்னா ஒரு லேசி, ஒரு பஞ்சுமெட்டை படுக்கை அல்ல. தேவன் உனக்கு வைத்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு நீதியின் வழியில் நடக்க வேண்டும். நீங்கள் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா நீதிமானம் நடக்கிறீங்களா? உங்களுக்கு உபத்திரம் அதிகம். நீங்கள் உண்மையை பேசுகிறவராக இருக்கிறீங்களா? உங்களுக்கு
ஏமாற்றம் அதிகம். நீங்கள் சத்தியத்தை சொல்ல போகிறீங்களா, உங்களை அலட்சியப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, பின்னாக தள்ளுவாங்க. உன்னுடைய சொந்த குடும்பத்தாரை, பெற்றோர்களை, சகோதரர்களை உன்னை வெறுப்பாங்க. இதெல்லாம் சிலுவைகள். இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ வரையா, என் பின்னாடி வா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவனில் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிய விருந்து உனக்கு கிடைக்கும். அந்த விருந்துக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். நமக்கு வைத்திருக்கிற அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் வழியை செல்ல ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் தேவனிடத்தில் சென்று சேர்ந்து விடுகிறார்கள். இன்றைக்கே நம்முடைய இதயங்களை சுத்திகரிப்போம், தேவனிடத்தில் சேர பிரயாசப்படுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன்.